பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா உதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அப்தர். மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. காலத்தை வென்ற இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இஸ்லாம் மார்க்கத்தின் கொள்கைகள், அதனுடைய சட்டதிட்டங்கள், அதனுடைய கோட்பாடுகள், இஸ்லாம் கற்பிக்கின்ற பண்பாடு பழக்க வழக்கங்கள், இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாட்டு முறைகள் உள்ளிட்ட எல்லாமே எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாகவும், எந்த காலத்திலும் இது சரியில்லை என்று ஆதாரத்தோடு மறுக்க முடியாததாகவும் அமைந்திருப்பதை இந்த தொடர் வழியாக நம்ம கண்டு வருகிறோம். அதுல முதலாவதாக நம்ம எடுத்துக்கொண்ட தொடர் தலைப்பு என்னவென்று சொன்னால், பெண்களை குறித்த இஸ்லாத்தின் பார்வை என்ன, உலகத்தின் பார்வை என்ன. இந்த தொடர்பிலை வைத்துக்கொண்டு பலதாரமனோ, பெண்களுக்கு வாரிசு உரிமை, இந்த மாதிரியான ஒரு செய்திகளை எல்லாம், மறுமணம், பெண்களுக்கு மறுமணம், விதவைகள் திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன, உலகத்தின் பார்வை என்ன, உலகமெல்லாம் இஸ்லாம் சொல்ல கருத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். சென்ற வாரம் கூட விபச்சாரத்தை ஒழிப்பதற்கு திருமணம் தான் தீர்வு என்ற ஒரு விஷயத்தை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. பெண்களுக்கு அநீதிழைக்க கூடாது, ஒருவனுக்கு ஒருத்தி என்றெல்லாம் டயலாக் விடக்கூடியவர்கள் உலகம் பூரா விபச்சார விடுதி நடக்கிறது, அதற்கு எதிராக குரல் எழுப்ப மாட்டேன் என்கிறார்கள். சின்ன வீடு வைத்திருப்பதற்கு எதிராக எந்த ஒரு புரட்சியும் கிளம்ப மாட்டேன் என்கிறது. அப்ப அவங்களுக்கு நீங்க உரிமையை கொடுங்க, சிவப்பு விளக்கு பெண்களுக்கு உரிமையை கொடுங்க என்று கேட்கக்கூடிய அளவில் தான் ஈனசுவரத்தில் முழங்குகிறார்கள். அப்ப பெண்கள் பாதிக்கப்படுறார்கள் என்பதில் அவங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விபச்சாரத்தின் மூலமாக ஆள்வதை விட திருமணத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த சுகத்தை அனுபவிங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதுதான் அறிவுடைமை, அதுதான் ஏற்புடையது என்பதை சொன்னோம். அத்தோட பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளாக பார்க்கக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய ஆடைகள் கூட வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த சில செய்திகளையும் சென்ற வாரம் சொன்னோம். அதன் தொடர்ச்சியாகவே இப்ப உலகம் பூரா என்ன செய்யறோம், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆடை ஒழுங்குகள் இருக்கு இல்லையா, அந்த ஆடை ஒழுங்குகளை வைத்து முஸ்லிம் பெண்களை இஸ்லாம் கொடுமைப்படுத்துது, அவங்கள அடக்குமுறை செய்கிறது, அடிமைகளாக அவர்களை நடத்துகிறது என்பது போன்ற விமர்சனங்களை செய்வதை பார்க்கிறோம். உண்மையில இஸ்லாம் சொல்லுகிற வகுத்து தந்திருக்கிற பெண்களுக்கான ஆடை முறைகள் சிறந்ததா, அல்லது உலகத்தில் எதையெல்லாம் பெண்களுடைய உரிமை என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே அது சிறந்ததா என்பதை அறிவுபூர்வமாகவும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அறிவுபூர்வமாக இல்லாத முறையில் விஞ்ஞானபூர்வமாகவும் சிந்தித்து பார்க்க வேண்டும், நடைமுறை ரீதியாகவும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் பெண்களுடைய ஆடை வடிவமைப்பு இஸ்லாம் எந்த மாதிரி அணிய சொல்கிறது, முதல்ல அதை வழங்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், பெண்கள் ஆண்களிலிருந்து உடல் ரீதியாக மாறுபட்டவர்கள், ஆண்களுடைய உடலமைப்பும் பெண்களுடைய உடலமைப்பும் ஒரே மாதிரியானது அல்ல. ஆண்களை பெண்கள் ரொம்ப அசிங்கமாக பார்த்து ரசிக்க விரும்ப மாட்டார்கள். ஆண்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், பெண்களை அசிங்கமாக பார்த்து அவங்களை வேற ஒரு பார்வையில தான் அதிகமான பேர் பார்க்கிறார்கள். அந்த அதிகமான பேர் பார்ப்பதற்கு இந்த உடை ஒரு காரணமாக இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பெண்கள் உங்களுடைய தந்தை, சகோதரன், தாய்மாமன், சித்தப்பன், பெரியப்பன், அது மாதிரி கணவர், இந்த மாதிரியான உறவுகளுக்கு மத்தியில் நீங்க என்ன செய்யுங்க என்று கேட்டால், உங்களுடைய ஆடைகளை கவனமா அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி உறவினர்கள்னா பிரச்சனை இல்லை. அத எந்த மாதிரி உறவு, யாரை நீங்கள் திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ, பெண்களாகிய நீங்கள் இந்நேரம் கல்யாணம் பண்ணக்கூடாது. அண்ணனை திருமணம் செய்ய முடியுமா? முடியாது. தகப்பனை திருமணம் செய்ய முடியுமா? முடியாது. சித்தப்பன் பெரியப்பனை செய்ய முடியுமா? முடியாது. மாமனை செய்ய முடியுமா? முடியாது. அதே மாதிரி யாரையெல்லாம் திருமணம் செய்வது, அக்கா மகனை திருமணம் செய்ய முடியுமா? இஸ்லாத்துல முடியாது. அப்ப யாரையெல்லாம் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் மத்தியில ஒரு காம உணர்வுகள் வராது என்ற காரணத்தினால் அவர்கள் மத்தியில நீங்க ரொம்ப போத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் திருமணம் செய்வதற்கு தடுக்கப்படாத உறவுகள் அந்நியர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அந்நியர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய கைகள் வெளியே தெரியலாம், உங்களுடைய முகம் வெளியே தெரியலாம்.
இந்த இரண்டை தவிர உங்களுடைய உடல்களை நீ என்ன செய்து கொள்ளுங்கள், அந்நியருக்கு மறைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்குள்ள நீங்க மறைங்க என்று சொல்லவில்லை. உங்களுடைய தந்தை மகன் சகோதரன் மத்தியில் மறைங்கள் என்று சொல்லவில்லை. அந்நியர்கள் யார் பெண்களை வேறு மாதிரி பார்த்து விடுவார்களோ அந்த மாதிரியான இடங்கள்ல நீங்கள் இதை பேணுங்கள் என்று இஸ்லாம் அந்த உடை சம்பந்தமாக ஒரு வழிகாட்டுதலை தருகிறது. அந்த வழிகாட்டுதல் கூட ஒரு கருப்பா ஒரு போர்வை பொத்தி கொண்டு போகணும், அது நடைமுறையில் இருக்கிறது. அதைத்தான் போட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. அல்லது முகத்தை மறைத்து கொண்டு சில பேர் போறாங்களே, அது இஸ்லாம் சொல்லி தராதது, நபிகள் நாயகம் காலத்தில் இல்லாதது, அது குர்ஆன் மூலம் தடுக்கப்பட்டது. விளங்காமல் செய்கிறார்கள். முகம் தெரியலாம், கை தெரியலாம், இந்த இரண்டும் தெரியக்கூடிய வகையில் அவங்க வெளி உலகத்தில் இயங்கினார்கள் என்று சொன்னால் அது அவருடைய படிப்புக்கு தடையாக இருக்காது, அவருடைய வேலைக்கு தடையாக இருக்கிறாது, அவங்களுடைய வெளி உலகத்தில் செயல்படுகிற எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் தடையாக இருக்காது. அந்த மாதிரியான நம்ம நாட்டினுடைய ஆண்கள்லாம் அப்படித்தான் ட்ரெஸ் போடுகிறார்கள். ஆண்களுடைய ஆடை எடுத்துக்கொண்டீர்களேயானால் அவர்களுக்கு முகம்தான் தெரிகிறது. பெரும்பாலான ஆளுகள் முழுக்கை சட்டை தான் போடுகிறார்கள். இந்த கை தான் ஆண்களுக்கு தெரிகிறது. ஆண்களுக்கு நடுவுல ஒரு வயிற்றுல ஒரு பகுதி வெளியே தெரிவது இல்லை. முதுகுல ஒரு ஜன்னல் வைத்த ஒரு சட்டையை ஆண்கள் என்ன செய்வதில்லை, போடுவது கிடையாது. அப்ப ஆண்கள் எப்படி முழுமையான அதே மாதிரி ஒரு ஜட்டி அளவுக்கு ஒரு மினி கவுன் மாதிரி போட்டு தொடையெல்லாம் தெரிகிற வகையில் எந்த ஒரு ஆணும் வெளி உலகத்தில் பொது வாழ்க்கையில குறிப்பா தலைவர்கள் என்று வந்தவர்கள் அப்படி நடப்பது இல்லை. அப்ப அவங்க ஆண்கள் எப்படி முழுமையாக மறைத்து இருந்தும் கூட அவர்கள் உரிமை பறித்ததாக நினைக்கவும் இல்லை, அவருடைய உரிமை பறிக்கப்படவும் இல்லை, கண்ணியமாக பார்க்கப்படுகிறார்கள். அப்ப ஆண்களை விட என் குறைவாக ட்ரெஸ் போடுறதை தேர்ந்தெடுக்கிறீங்க என்ற அடிப்படையில் தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இதுதான் உங்களுக்கு நல்லது, முதல் காரணம் சொல்லுது. இப்ப இது நல்லது என்பதை இஸ்லாம் இன்னைக்கு உலகத்துல கடைபிடிக்கலைங்கிறதுனால இஸ்லாம் காலத்தை வெல்லவில்லை நீ சொல்லக்கூடாது. காலத்தை வெல்லுதல் என்று சொன்னால் அனைவரும் விளங்காம ஒரு தப்பு ஆதரிப்பாங்க. உலகம் கூட மதுபானத்தை ஆதரிக்கிறாங்க, குடிக்கிறாங்க. குடிக்கிறது நல்லதாயிருமா? இஸ்லாம் குடிக்காதுன்னு சொல்லுது. அதை ஏற்றுக்கொண்டவன் கம்மியா இருக்கிறான், ஏற்றுக்கொள்ளாதவன் அதிகமா இருக்கிறான். எதை ஏற்றுக்கொள்ளணும் அதை பேசு. எவ்வளவு பேர் ஏற்றுக்கொண்டார்கள் பேசக்கூடாது. நீ விளங்காம குடிக்கிறாய். அப்படித்தான் இந்த விஷயத்தை அணுக வேண்டும். அதிகமான மக்கள் பெண்களை இந்த மாதிரி இருப்பதுதான் நல்லது என்று நினைத்தாலும் அது நல்லதா கெட்டதா? விஞ்ஞான ரீதியாக ஒருத்தனை என்ன செய்யுங்க, அவனுக்கு இசிஜி இதெல்லாம் எடுக்கிற மாதிரி கருவிகளை பொருத்தி ஆளை உட்கார வைத்து விட்டு ஒரு பெண்ணை அவள் அங்க வகைகள்ல ஓரளவுக்கு அலங்காரம் தெரிகிற வகையில் அவன் முன்னாடி நடமாட விட்டீர்கள் என்று சொன்னால் அவனுடைய இதயத்தில் ஏற்படுகிற துடிப்புகள், அவனுக்கு ஏற்படுகிற மாற்றங்கள், அவன் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் எல்லாம் கருவியில பதிவாகிறது. பதிவான என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த பெண்ணை பார்த்த உடனே இவனுக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் நடக்கிறது. அது நடந்தவன இவன் டிஸ்டர்ப் ஆகுறான், இவனை அது பாதிக்கிறது, பல மாதிரி இவனுக்கு ஒரு தப்பான சிந்தனையை இவனுக்கு தூண்டுகிறது என்று இந்த சோதனை செய்து கண்டுபிடிக்கிறார்கள். இது அறிவியல் பூர்வமா உள்ளதுதானே. அதே நேரத்தில் ஒரு பெண்ணை இதே மாதிரி உட்கார வைத்து அவளுக்கு இந்த மாதிரி கருவிகள் எல்லாம் போட்டு ஒரு ஆண் அழகன் அப்படி போக விட்டாலும் சரி, அப்படி நல்ல அழகா இருந்தா சும்மா பாரு பாப்பாளே தவிர இவனுக்கு ஏற்படுற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு ஏற்படாது. ஏன்னு கேட்டா ஆண்கள்கிட்ட பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகம் கிடையாது. ஆண்களுடைய அன்பை விரும்புவாங்க, அவனுடைய வலிமையை வேண்டாம் விரும்புவாங்க, அவன் திரகாத்திரமா இருக்குன்னு விரும்புவாங்க, ஒரு இளமையை விரும்புவார்களே தவிர ஆணை பொறுத்தவரைக்கும் எதை விரும்புறான்னு கேட்டா அழகு இளமையெல்லாம் கடந்து அவனுடைய அங்க அவயங்க எல்லாம் நான் பார்க்கணும், அதையெல்லாம் நான் ஒரு பகுதியை ரசிக்கணும் என்கிற நிலையில் இருக்கிற காரணத்தினால அதை ரசிக்கும் பொழுது ஆண்களுக்கு பலவிதமான மாற்றம் ஏற்படுதா இல்லையா? இத மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் இது சொல்றாங்களா இல்லையா? அவனுக்கு மட்டும் ஏன் ஏற்படுது, இவனுக்கு ஏற்படல? அப்படி ஏற்படுமானால் அப்ப அதனால் என்ன விளைவு ஏற்படும்? ஒன்னு இதே மாதிரி உட்காந்துக்கிட்டு கோல் பண்ணி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பான், அதன் மூலமாக அவனுடைய ஆண்மை குறையும். இந்த மாதிரி பெண்கள் அப்படி பார்த்து பார்த்து பழகிட்டான் என்று சொன்னால் அப்படி பழகுவதன் மூலமாக அவனிடமிருந்து ஏற்படக்கூடிய இந்த கசிவு, சில கசிவு உறுப்பில் வரக்கூடிய கசிவின் காரணமாக அவனுக்கு ஆண்மை குறைந்து இல்லறத்தில் ஈடுபட முடியாத நிலைமை ஏற்படும். யாரெல்லாம் இந்த மாதிரி பெண்களை இப்படி பார்த்து பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய ஆண்மைக்கே கோளாறாகும். அவனுக்கு மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியாது, கண்ணால மட்டும்தான் இவனுக்கு வாழ முடியுமே தவிர உடலால் வாழ முடியாது என்றும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது குமுதம் போன்ற விகடன் போன்ற பத்திரிகை எல்லாம் இது குறித்த பெரிய ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் நம்ம படித்திருக்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், ஆண்கள் இந்த மாதிரி பெண்களை ஒரு மாதிரியாக பார்க்கும் பொழுது அவன் டிஸ்டர்ப் ஆகுறான்,
அப்ப ரெண்டு பேரும் கலந்து வாழக்கூடிய ஒரு சமுதாயத்துல நீ பெண்கள் வந்து ஆண்கள் இது டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்னு தெரிந்து கொண்ட அவர்களே இந்த மாதிரி ஆண்கள் நம்மளையெல்லாம் ஒரு மாதிரியா பார்க்கறாங்க ரசிக்கிறாங்க என்று விளங்கி கொண்டு இதை வந்து நம்ம சம உரிமை நீங்க நிலைத்தீர்களே ஆனால் அப்ப இது வந்து பெண்களுக்கு செய்யற துரோகம் தான். இது ஏன் இந்த மாதிரி ஒருத்தனை ஆக்கி விட்டீர்கள் என்று சொன்னா அவன் மனைவிக்கு கணவனா இருக்க முடியாது. அவனுடைய மனைவி பொம்பளை தானே, அவன் மனைவிக்கு கணவனாக இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. அதற்கு முன்னாடி அவனுடைய அந்த வீரியங்கள் எல்லாம் குறைந்து போய் விடுகிறது. அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆய்வுகள்லாம் சொல்லும் பொழுது அப்ப விஞ்ஞான பார்வையில அறிவுபூர்வமான பார்வையில நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் ஆண்கள் வந்து எவ்வளவு கம்மியான உடைகள் அணிந்தாலும் அதனால் பெண்களுக்கு பெரிய டிஸ்டர்ப் வராது. பெரிய அளவுல கொஞ்சம் விதிவிலக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்கள கணக்கில் எடுக்க வேண்டாம். அதிகமான பேருக்கு அப்படி வராது. பெண்களுக்கு வந்து பெண்களை பார்க்கிற ஆண்கள் அதிகமான கொஞ்சம் பேர் அதுலயும் கூட சலனம் இல்லாம இருப்பான். அதிகமான ஆண்கள் என்ன ஆகுறாங்கன்னு கேட்டா அதனால் அவங்க வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகிறார்கள், அவங்கள பாதிக்கிறது. பாதிச்சா என்ன ஆகுது, அவன் லைஃபே வீணா போய் விடுகிறது ஒண்ணு. இரண்டாவதாக இப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் தனியாக அவள் மாட்டிக்கொண்டாள் என்று சொன்னால் அவளையே நம்ம அடையக்கூடாது என்று சொல்லி வன்முறையாக அவளை பலாத்காரம் செய்யக்கூடிய விஷயங்களும் சந்தர்ப்பம் கிடைச்சா பண்ணிடுவான். சும்மா சபையில பொது இடங்கள்ல பண்ண மாட்டேங்கிறான்னு சொன்னா பிடிச்சி உதப்பாங்கிறதுக்கா சும்மா இருக்கிறான். உதைக்கிறதுக்கு ஆள் இல்லை, பார்க்கறதுக்கு யாருமே இல்லை என்கிற ஒரு இடத்துல வந்து இப்படியாக ஒரு பெண் வந்து ஒரு ஆண் முன்னாடி மாட்டிக்கொண்டாள் என்று சொன்னால் அவளுடைய கதி என்னவாக? அப்ப அவளை வந்து ஒரு ஆண்கள் பார்த்து ரசிக்கும் தோற்றத்தில் இருந்து விட்டாள்னு சொன்னா சும்மா போற ஒருத்தனா இருந்தா கூட அந்த தனிமை அவனை தூண்டி விட்டு பெண்கள்லாம் கற்பழிக்கப்படுறாங்களா இல்லையா? அதுக்கு முக்கிய காரணம் என்ன? இந்த ஆடைகள் தான். அதில் கூட பயங்கரமா லாஜிக்கா வந்து பேசுவார்கள். இதை வந்து அறிவியல் பூர்வமான விஷயத்தை சொல்லும் போது கூட அப்ப வந்து புடுக்கம் அணிந்தாலும் கற்பழிக்கப்படுறார்களே, கிழவிய கூட கற்பழிக்கிறாங்களே, சிறுமியை கூட கற்பழிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு இதை நியாயப்படுத்துவார்கள். இது ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதம். அதாவது இதனால் இந்த விளைவு ஏற்படுதுன்னு சொன்னா இதனால் அதிகம் ஏற்படுகிறது என்று அர்த்தம். உதாரணமாக ஒரு புகை பிடிக்கிறான் ஒருத்தன், தொடர்ச்சியா பிடிச்சிட்டே வரலாம். புகை பிடித்தா கேன்சர் வரும் நம்ம சொல்றோம். அவங்க கேட்கறான், என் புகை பிடிக்காத அந்த ஆளுக்கு வந்துச்சு எப்படின்னு கேட்பான். அப்படி புகை பிடிக்காத ஆளுக்கு வராது இல்ல, புகை பிடிக்கிறவர்களுக்கு கேன்சர் வரும் வாய்ப்பு அதிகம் என்ற காரணத்தில் அதை விடுறமா இல்லையா? அப்ப அந்த பெண்களை பலாத்காரம் பண்ணக்கூடியவன் வந்து அந்த மிருக வெறி பிடித்தவன் இருப்பான். அவன் எந்த மாதிரி கிளவியா இருந்தாலும் சரி, பொம்மைக்கு சேலையை ஊத்தினாலும் சரி, அவன் மிருகமாகிடுவான். அவனை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மிருகமா ஆகாத ஒருத்தனையும் இது டிஸ்டர்ப் ஆகுது. எது? இந்த ஆடைகள். அப்ப என்ன பாக்குறோம்னு கேட்டா இந்த மாதிரி சதவீத அடிப்படையில் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஒழுங்காக ஆடை அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் பலாத்காரம் செய்யப்படும் எண்ணிக்கையை விட ஆடையை குறைவாக அணிகிற பெண்களுடைய பலாத்கார எண்ணிக்கை அதிகம். அப்ப பெண்கள் பலாத்காரத்துக்கு உள்ளாகிறாங்க என்று சொன்னா நாம ஏன் அதுக்கு இடம் கொடுக்கணும்? அவன் நல்லவளா தானே போயிட்டு இருக்கான். போற ஒருத்தனை அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி எல்லாம் ஆடை அணிகிறீர்கள்? இறுக்கமாக பிடிக்க லெகின்ஸ் போடுகிறீர்கள், மேல ஒரு பணியை போட்டு பயங்கரமாக இறுக்கமாக போடுகிறீர்கள். அப்படி இறுக்கமாக போடுவதன் மூலமாக உங்களுடைய அங்க அவயவங்கள் வெளியே தெரியணும் என்று நீங்கள் போட்டீர்களே ஆனால் அது உங்களுக்கே தெரியும், அதை வந்து ஆண்கள் ரசிப்பான் என்று. அதற்காக நீங்கள் போட்டீர்களே ஆனால் பொது இடங்கள்ல ரசித்து விட்டு போய்விடுவான். வசமா மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா அவன் தன்னுடைய அதை செயல் வடிவம் காட்டி விடுவான். அப்புறம் அவன் பலாத்காரம் பண்ணிடுவானா. பண்ணின பிறகு இவள் உயிரோட விட்டோம்னா வெளியே போய் சொல்லி விடுவாள், நமக்கு பிரச்சனை ஆகி விடும்னு ஆளை காலியும் பண்ணிடுவான். கற்பழித்து கொலைன்னு அவன் எதுக்கு ஆகுறது? அவன் என்ன எதிரியா? கற்பழிச்சு விட்டு போக வேண்டியதானே. கற்பழித்து கொலை செய்யறான் என்று சொன்னால், கற்பழிக்கப்பட்டவள் உயிரோடு விடப்பட்டாள் என்று சொன்னால் அவள் வந்து ஐவிட்னஸாக இருந்து இவனுக்கு தண்டனை வாங்கி தருவாள். ஆளை காலி பண்ணிட்டோம்னு சொன்னா அது வந்து குற்றத்திலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொலையும் கூட பண்ணுகிறான். அப்ப நம்முடைய உடைகள் வந்து எல்லா நல்லவனையும் கெடுக்கிற கெட்டவனை வந்து எதனால தடுக்க முடியாது, எந்த சட்டத்தினாலையும். நல்லவனா இருக்கிற அது சின்ன நம்பர்ல இருப்பாங்க, சின்ன பாதிப்பு வரும். அது கடுமையான சட்டங்களின் மூலமாக அது செய்யலாம். நல்லவனாக ஒரு நடுத்தர மனிதனாக இருக்கக்கூடியவனை கூட இந்த விஷயங்கள் தூண்டுமா தூண்டாதா? நீங்க தூண்டாதுன்னு மேடையில பட்டிமன்றம் பேசலாம். உங்களை உட்கார வச்சு பொம்பளை நடமாட விட்டு நான் சொன்னக்கூடிய இசிஜி கருவியெல்லாம் மாட்டி உங்க மூளையோட தொடர்பு வைத்து அதை கண்டுபிடித்தால் என்ன செய்யும்? நீங்க வாயில சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போயிடும். அந்த மிஷன் சொல்லி உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுறீங்கன்னு சொல்லி. அப்ப யதார்த்தமான விஷயத்தை மறந்துட்டு நாங்க நம்ம பெரிய அப்பாவி மாதிரி என்ன செய்ய பட்டிமன்றத்தில் நின்று கொண்டு இதெல்லாம் தடுக்கிறார்கள். அப்படியா இப்படியா? ஆடையே ஒரு பிரச்சனையா? ஆடைதான் ஏன் பிரச்சனை? ஆடை நீ அதிகம் நல்லபடியா அணிந்தாலும் பிரச்சனை ஏற்படும் சின்ன அளவில். இந்த மாதிரி இருந்தால் பெரிய அளவில் ஏற்படும்.
அப்ப எது பெரிய அளவில் ஏற்படுது என்ற காரணத்தினால் நீ புகை பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டோமா? புகை பிடிக்காட்டாலும் வரத்தான் போகுது, புகை பிடிச்சாலும் வரத்தான் போகுதுன்னு சொல்லி புகையை பிடிச்சு சீக்கிரத்துல அந்த கேன்சர் வாங்கி கொள்ள முடியுமா? அப்ப இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆடை முறைதான் சரி என்று சொல்கிறது. இவர்கள் ஏதோ பெண் உரிமை, பெண்களை பார்த்து ரசிக்கும் வக்கரபுத்தியின் காரணமாக இதுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பதை பார்க்கணும். என்ன நடக்கிறது இந்த விஷயத்துல? நீங்க உதாரணத்துக்கு சொல்லுவா என்றால் 2012ஆம் ஆண்டுல சீனாவுல ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. என்ன சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா, பெண்கள் கல்லூரிக்கு பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய பெண்கள் அந்த ஸ்கர்ட் ஆடை, அந்த மினி கவுன் மாதிரி உள்ளது, அதை அணியக்கூடாது, லெகின்ஸ் அணியக்கூடாது, இறுக்கமான உடை அணியக்கூடாது என்று ஒரு உத்தரவு போடுறாங்க. எங்க போடுறாங்க? இஸ்லாம் பிற்போக்கு என்பதை ரொம்ப ஒரு கொள்கை ரீதியாக பிரச்சாரம் செய்யக்கூடிய சைனாவுல இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. எதுக்காக? அது குட்டை பாவாடை, மார்பு தனியும் பனியன்கள், உடல் அமைப்பை அப்படியே வெளிப்படுத்தும் லெகின்ஸ் பேண்ட் போன்றவற்றை அணியக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அது எதனால் விட்டார்கள் என்று கேட்டா, அதுல சில சம்பவங்கள் நடக்கிறது. எப்படி? அரசாங்கத்துல பேருந்து விட்டுருக்கான் சைனாவுல. காலத்தை எது வெல்லுதுன்னு பாருங்க. உன் சித்தாந்தம் வெல்லுதா, இஸ்லாம் வெல்லுதா? பேருந்து விட்டு இருக்கிறார்கள். அந்த பேருந்துல எப்படி இருக்கும் கேட்டா, பாதி இருக்கைகள் உயரமாக இருக்கும், பாதி இருக்கைகள் தாழ்வாக இருக்கும். அந்த சைனாவுல அந்த தாழ்வான இதுல, உயரமான இதுல பெண்கள் உட்கார்ந்துருவாங்க. இவன் தாழ்வான இருக்கையில உட்கார்ந்து கொண்டு அந்த பெண்கள் என்ன செய்யறான்? கீழ்பக்கமாக பார்க்கிறான், அதை போட்டோ எடுக்கிறான், அதை வீடியோ எடுக்கிறான், அதை போய் பரப்பி விடுறான். இந்த மாதிரி பெண்களுடைய தொடைகளையும் அதை தாண்டியும் போன்ல படம் பிடித்து தாங்களும் ரசித்து அதை சமூக வலைதளங்களை பரப்பிய பிறகு இது கண்டுபிடித்தவுடன் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவங்க உத்தரவு போடுறாங்க. இனிமேல் என்ன செய்யுது? உயரமாக உள்ள பேருந்தின் பின்புறத்தில் பெண்கள் அமரக்கூடாது. முன்னாடி அமர்ந்துக்கிறங்க. உங்களுக்கு முன்னாடி யாரும் இருக்க மாட்டான். பின்னாடி அமர்ந்தீங்கன்னு சொன்னா, உயரமான இருக்கையில அமர்ந்தால் கம்மி குறைந்த இருக்கையில மேலும் உட்காருவான். உட்கார்ந்து கொண்டு உங்களை ஒரு மாதிரியாக தொடை பகுதி எல்லாம் பார்த்தான் என்று தெரிந்த பிறகு அது மாதிரி சீனாவோட என்ன செய்யறாங்க? இதுக்கு தடை போடுறாங்க, சட்டம் போடுறாங்க. அதே போல மாடி பேருந்து இருக்குல்ல, மாடி ரெட்டை அடுக்கு பேருந்துகள்ல மேல் பேருந்து ரெண்டுக்குருவாங்க, கீழே இருந்து பார்க்கலாம். எப்படி பார்ப்பான்? இவங்க அணிஞ்சிருக்கிற ஆடை ஒரு பேண்ட் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா கீழே இருந்து பார்த்தா ஒண்ணும் தெரியாது, மேல் பக்கத்துல போய் பார்த்தா ஒண்ணும் தெரியாது. இவங்க போட்டு விரிந்த மாதிரி ஒரு கொடையை கவுத்தி வைத்த மாதிரி ஆடை அணிந்தார்கள் என்று சொன்னா, அப்ப கீழே இருந்து பார்த்தா என்ன தெரியும்? அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்பது, ரசிப்பது, அதை எடுத்து நண்பர்களுக்கு பகிர்வது, இதெல்லாம் நடந்த பிறகு சைனாவுல அந்த முற்போக்கு பேசுகிற சைனாவுல இதற்கு உள்படியில பெண்கள் நிற்க கூடாதுன்னு பல சட்டங்களை கொண்டு கீழ்த்தர பேருந்துல ஆபாசமாக பெண்கள் படம் பிடிக்கிறாங்க என்று சொன்னா என்ன செய்யணும்? நீங்கள் மேல போய் நிக்க கூடாது, கீழே தான் நிக்கணும். பெண்கள் மேல போய் நின்னீங்கன்னா கீழே போய் அவன் பாக்குறான்னு சொல்லி இதெல்லாம் 20ஆம் நூற்றாண்டுல பட்டு எத்தனை தடவை பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க. பட்டு சிலதை படாமலே புரிந்து கொள்வாங்க. அறிவாளி முட்டிட்டு குனிகிறவன் அறிவாளி கிடையாது. இந்த இடத்துல நிலை சின்னதா இருக்கிறது, நம்ம வேகம் போனா நெத்தியில முட்டிவிடும் என்று தெரிந்து முன்கூட்டியே கணக்கு பண்ணி குனிந்து போய்விட வேண்டும். இவன் முட்டிட்ட வேண்டாவது நாளை குனிஞ்சு போகணும். இவன் ஒவ்வொரு தடவை முட்டினாலும் இவன் அந்த பெண்களை பார்த்து ரசிக்கணுங்கிற ஒரு அந்த வெளிப்படுத்த தெரியாம பெண் உரிமை, இது உரிமை பறிப்புங்கிறான். அப்ப இந்த மாதிரி வந்த பிறகு சைனாவிலேயே அது செய்யறான். சிந்திச்சு பாருங்க. ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, ஆஸ்திரேலியாவில் வண்டி டிரைவர் இருக்கிறாரு. அந்த டிரைவர் மட்டும் பாசஞ்சர்லாம் ஏறதுக்கு முன்னாடி என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த படிக்கட்டுல சின்ன பட்டன் கேமரா, நவீன கால கேமரா வந்துருச்சு. அந்த மாதிரி அங்கங்க கேமரா வைத்து பெண்கள் படியில ஏறும் பொழுது அவங்களுடைய உள்ளாடைகள்லாம் உள்பக்கமாக தெரிகிற மாதிரி அதுல அவன் படம் எடுத்து பிறகு போய் பார்த்து என்ன செய்வான், அதை எடுத்து அதை கொண்டு கம்ப்யூட்டர்ல மாட்டி அதை பார்த்து ரசிப்பாங்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அப்ப இந்த ரகசிய கேமரா இருக்கிறத பார்த்துட்டாங்க. பல தடவை நடந்திருக்கு. எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்தானோ, எத்தனை பேருடைய படத்தை யார் யாருக்கு அனுப்புனானோ அது தெரியவில்லை. ஒரு தடவை பல நாள் திருட ஒரு நாள் மாற்ற மாதிரி பார்த்தா என்ன செய்ய, ஆஸ்திரேலியாவுல ஆளை பார்த்தா கேமரா எவன்டாது, எந்த டிரைவரா, இவன் தான் இவன் மட்டும் தான் பஸ் வச்சிருப்பான். அப்ப யாரும் இல்லாத இடத்துல வச்சு விட்டு ஏறும் போது அந்த பெண்கள் ஏறுறதை என் பிடிக்கிறான். அந்த பெண்கள் முழு ட்ரெஸ் போட்டுவிட்டு ஏறினாங்கன்னு சொன்னா இந்த கேமராவோட என்ன அவனுக்கு நன்மை? அவனுக்கு ஒண்ணு பார்க்க முடியாது. எதனால கீழே வைக்கிறான்? கீழே வைத்தால் உங்களுடைய உள்பாகம் தெரிகிற அளவுக்கு நீங்கள் ஆடை வடிவமைப்பு வைத்திருக்கிறீர்கள். அது முற்போக்கு என்கிறீர்கள். அதுதான் பெண்களுக்கு கௌரவம் என்கிறீர்கள். அவங்க நார கிழிச்சு என்ன செய்யறான், அவங்கள அசிங்கப்படுத்துகிற காட்சியை பார்க்கணும்.
அப்புறம் அவனை பிடித்து வந்து விசாரணை நடத்தி 7 மாசம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. இதுவும் 2012 நடந்ததுதான். அப்ப எதுக்காக இதை சொல்லுகிறோம்? அப்ப பெண்களை பற்றிய ஆண்களின் பார்வை இப்படி இருக்கிறது நிரூபிக்குதா இல்லையா? ஹரியானாவுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவியர் வந்து குட்டை பாவாடை அணிய தடை விதிக்க வேண்டும். மாநில கல்விக்குரிய அதிகாரியை சந்தித்து அந்த மாநிலத்தில் உள்ள மகளிர் ஆணையம் கேட்குது. இந்த மகளிர் ஆணையம் தான் இது சரியில்லைன்னு சொல்லுது. இது வரைக்கும் பெண்களை வந்து நீங்க மூடி வைக்கிறீங்கன்னு சொல்லுகிறது. அந்த மகளிர் ஆணையம், ஹரியானா மாநிலத்தில் உள்ள மகளிர் ஆணையம் போய் கல்வித்துறை அதிகாரிகளை போய் எங்களை மாதிரி மகளிரை வந்து ரொம்ப அசிங்கமா பாக்குறானுவ, பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் இதே யூனிஃபார்ம் ஆக்கி வச்சிருக்கிறானுவ, இதை நீங்க மாத்துங்க, இந்த குட்டை பாவாடை அணியக்கூடாது என்று தடை விதிங்கள் என்று சொன்னால் எது காலத்தை வென்று நிற்கிறது? இந்த குட்டை பாவாடை வென்று நிற்கிறதா அல்லது பெண்கள் தங்கள் கண்ணியமாக ஆடை அணிவது காலத்தை வென்று நிற்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களை சில மந்திரிகள் சில எம்பிகள் அணிஞ்சிருக்கிறாங்க. இந்த மத்திய பிரதேச பாஜக துணைத் தலைவர் ராஜ்யசபா எம்பியுமான ரகுநந்தன் சர்மா அவர் சொல்றாரு, இந்த மாதிரி தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜீன்ஸ் இந்த மாதிரியான ஆடைகளை போட்டு இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஆடைகளை போட்ட உடனே ஆண்களுக்கு வந்து ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக வந்து தெரிகிறார்கள். ஆடை கொஞ்சம் தொய்வாக தொழுதொலப்பாக இருக்கும் என்று சொன்னால் அவனுக்கு அந்த நிர்வாணமா இருக்கிறார்கள் மாதிரி சிந்தனை வராது. ஆடை அணிந்தால் எப்படி அது இறுக்கமாக உடம்பு தெரியுமோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போடுவதுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது. அதுக்கு தடை செய்ய வேண்டும் என்று அவங்க எல்லாம் பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது போக மாணவ சமுதாயம் தான் இது மாதிரி விஷயங்கள்ல வந்து பொதுவாக ரசிப்பாங்க. அந்த மாணவ பருவம் வந்து பெண்களை வந்து இந்த மாதிரி ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் இப்ப சமீப காலமாக மாணவர்கள்ட்ட அந்த விழிப்புணர்வு இயக்கங்கள் ஊடுருவிய பிறகு எல்லாத்தையும் கரெக்டா பார்க்கணும், நேர்மையா நடக்கணும், தீமைக்கு எதிராக குரல் கொடுக்கணும் என்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டம் வந்த பிறகு மாணவர்களை யோசிக்கிறாங்க, இப்படி பெண்கள் வர்றாங்க, இது நம்மளை பாதிக்குத. நிறைய பேர் அதனால இந்த பெண்களை சீட்டிங் பண்றாங்க. இதை பார்த்துட்டு போய் தனியா போய் அவளை வந்து ஏதாவது செஞ்சு போடுறாங்க. அப்ப இதை தடுத்து ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, மணிப்பூர் மாநிலத்துல முழங்கால் தெரியும் அளவுக்கு ஆடை யூனிஃபார்ம் அணிய மாணவிகளுக்கு தடை விதித்து விட்டார்கள். எதனால் தடை விதித்தார்கள் என்று சொன்னா, ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அப்படின்னு ஒரு மாணவர் அமைப்பு, டெமோக்ராட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் அலையன்ஸ் ஆஃப் மணிப்பூர் அப்படின்னு ஒரு அமைப்பு, மணிப்பூர் ஸ்டூடெண்ட்ஸ் பெடரேஷன் என்ற அமைப்பு, இது மாதிரி மேலும் ஒரு 4 அமைப்பு, 7 மாணவர் அமைப்புகள் போய் அந்த கல்வித்துறை அதிகாரிகளை அமைச்சர்களை சந்தித்து இதை நீங்க தடுத்துருங்க, இது பெரிய டிஸ்டர்பா இருக்கிறது, ஆண்களை பாதிக்கிறது, பெண்களையும் பாதிக்கிறது, இந்த மாதிரி உங்க ஆடை அணிந்து வர்ற காரணத்தினால் ஆண்கள் படிக்க மாட்டேங்கிறான், படிப்புல ஃபெயில் ஆயிடுறான். அது ஃபெயில் ஆக என்ன காரணம்? எல்லா வர அந்த பெரிய பரீட்சைகள்லாம் பாத்தீங்கன்னா முதலிடம் வந்து பொம்பளை தான் வருது, 2வது பொம்பளை, 4வது பொம்பளை வருது. இவர் எங்கேயாவது அதிசயமா ஒண்ணு வருவார். என்னடான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒண்ணு வழங்காம அப்பா படிச்சுட்டு இருக்குதோ, அவன் அந்த பொம்பளையில பாத்துட்டு இருக்கான். அப்ப எதனால வந்து இவங்க அந்த ஆடை இந்த மாதிரி டிஸ்டர்பா இருக்க போய் தானே ஆம்பளைங்க வந்து படிக்காம பெண்களை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் கருத்துல கொண்டு அந்த மணிப்பூர் மாநிலத்துல மாணவர்கள் எல்லாம் போய் முறையிட்ட பிறகு இனிமே அந்த மாதிரியான தொடை தெரிகிறது, முழங்கால் தெரிகிற ஆடையெல்லாம் அணிவதற்கு தடை விதியுங்கள் கேட்டு தடை விதித்து விட்டார்கள் மணிப்பூர்ல. மணிப்பூர் இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது. அப்ப நீங்கள் வந்து ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும் பொழுது அது என்ன விளைவும் நீங்க சிந்திக்க வேண்டும். அறிவியல் ரீதியாகவும் இதான் உண்மை, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இதான் நடக்கிறது. அப்ப பெண்களை வந்து நீங்கள் கண்ணியமாக ஏன் பார்க்க மறுக்கிறீர்கள்? கண்ணியமாக ஒரு ஆடை அணிந்தால் என்ன குடி முழுகிவிடும். அவர்கள் முகம் தெரிகிறது, உங்களுக்கு மாதிரி அவங்களுக்கும் தெரிகிறது, அவங்களுடைய கை தெரிகிறது, உங்களுக்கு தெரிகிற மாதிரியே அது இதையெல்லாம் மறைத்துக் கொண்டு நீங்க டாக்டர் ஆகலையா? இதெல்லாம் மறைத்துக் கொண்டு நீங்க வழக்கறிஞர் ஆகலையா? இதே மாதிரி ஆடையை அணிந்து கொண்டு நீங்கள் வந்து மந்திரியாக எம்எல்ஏவாக பிரதமராக ஆகவில்லையா? நம்ம நாட்டில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தாரு, அவருக்கு மூஞ்சி கூட பாய்தான் தெரியும். தலப்பாப்பு சகட்டி சட்டை போட்டு, சட்டைக்கு மேல சட்டையை போட்டு, அதுக்கு மேல கோட்டை ஒன்று போட்டு 7 டிரெஸ் போட்டிருப்பாரு அவர் மறைக்கிறதுக்கு. 50 டிரெஸ்ஸையும் போட்டுக்கொண்டு அவர் பிரதமராக இருந்தாரு. என்ன உரிமை கெட்டு போச்சதுல? அவர் மறைக்கவே தேவையில்லை. வீட்டுல கூட நீங்க பார்த்தீர்கள் சொன்னா, வீட்டுல ஒரு குடும்பத்துல என்ன செய்வான், குடும்பத்துல ஒரு பாம்புல இருக்கான்னு வைங்களேன், வெளியில இருந்து வருவான், வந்தவன சட்டை கட்டி போடுவான், பனியனை கட்டி போடுவான், கீழே மட்டும் ஒரு லுங்கி ஏதாவது ஒண்ணு கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பான். அப்ப இவ்வளவு தூரம் ஒண்ணு மறைக்க மாட்டேங்கிறான். வீட்டுல யாருக்காச்சும் விகாரமா தெரியுதா? அதே வீட்டுல உள்ள ஒரு பெண் இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்காது? எந்த வீட்டுல பார்த்துருக்கீங்களா? தந்தைக்கு முன்னாடி அப்படி இருக்க முடியுமா? அண்ணனுக்கு முன்னாடி அப்படி இருக்க முடியுமா?
நானும் நீ இருக்கிற மாதிரி தொப்புளுக்கு கீழே உள்ள ஆடையை மட்டும் போட்டுக்கிட்டு தொப்புளுக்கு மேல உள்ள ஆடையெல்லாம் காட்டி போறேன்னு சொல்லி பண்ணி இருக்க முடியுமா? உங்க உள் மனசு சொல்லுது ஆம்பளை மாதிரி பெண்கள் ட்ரெஸ்ல இருக்க முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட அந்த அழகை இறைவன் கொடுத்திருக்கிறான். உங்களால் தான் ஆண்களை வசீகரப்படுத்த முடியும். நீங்க என்னதான் போட்டு வரட்டுவாதம் பண்ணினாலும் சரி, இப்படித்தான் இயற்கை அமைப்பு படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்ல மிருகங்களே இப்படித்தான். எந்த ஒரு ஜீவராசியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, பெண்களை ஆண்களால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு நிலைமை தான் நீங்க பார்க்கிறோம். அப்படியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது, ஏன்னா அப்படி இருந்தால் மனித குலம் பல்கி பெருகும். இந்த மாதிரி ஆசையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும் என்பதற்காக இஸ்லாம் சொல்கிறது, ஆடைகளை சரியான முறையில் நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள். இப்படி இருந்தால் அதுனா குர்ஆன் வசனம். இதுதான் அவர்கள் அறியப்பட்டு அவர்களை யாரும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு ஏற்றது. அவங்க ஆடை அணிந்து ஒரு முந்தானையோட தலை வழியாக ஒரு முக்காடை போட்டுக் கொண்டார்கள் சொன்னா அடுத்தவர்களால் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு இதுதான் ஏற்ற உடை. எதுக்கு இது சொல்லப்படுது? காரணத்தோடு சொல்லப்படுது. நீங்கள் தொல்லைப்படுத்த முடியாமல் இருப்பதற்கு ஏற்ற உடை என்றுதான் இஸ்லாத்தில் சொல்லப்படுதே தவிர உன்னை அடிமையாக்குவதற்கு இதை செய்கிறோம், உனக்கு எந்த உணர்வும் இல்லை என்பதற்காக செய்கிறோம் இஸ்லாம் சொல்லுகிறதா? அப்ப பெண் உரிமை சம்பந்தமான விஷயங்கள்ல இஸ்லாம் சொல்லுகிற அந்த ஆடை அமைப்பு இருக்கிறத அதுதான் காலத்தை வென்று இருக்கிறது. நீங்கள் வெள்ளவில்லை திருப்பி சொன்னீர்களே, ஆனால் இதே மாதிரி சைனா, ஆஸ்திரேலியா, மணிப்பூர், ஹரியானாக்கள் எல்லா தமிழகத்தில் கூட ஜெயலலிதா ஆட்சியில பெண்கள் ஆடை அணியும் போது மேல ஒரு ஓவர் கோட்டு போட்டு அந்த தொப்புலாம் தெரியாத அளவுக்கு பாடம் நடத்த வேண்டும் என்று பெண்களுக்கு உத்தரவு போட்டார்கள். இப்படி எல்லாமே உலகம் பூரா மாறிக்கொண்டு வருகிறது. நீங்கள் விளங்காம அதான் சரின்னு சொன்னீர்களே, ஆனால் ஆண்கள் பாதிப்பார்கள், அவருடைய ஆண்மை குறையும், அவங்களுடைய இல்லற நாட்டம் குறைந்துவிடும், அவங்க குடும்ப வாழ்க்கை நரகமாகிவிடும். அதுபோக பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுவார்கள், பல தீமைகள் ஏற்படும். அப்ப எது காலத்தை விட்டிருக்கிறது? இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆடையை நீங்கள் பேணினால் மட்டும்தான் அது உங்களுக்கு சேஃப்டி, ஆம்பளைக்கு சேஃப்டி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் வேற ஒரு தலைப்பை பார்ப்போம்.